திருப்பாவை பாசுரம் 3. பாவை நோன்பினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்லக்கூடிய பாசுரம் இன்றைய 3ஆம் நாள் பாசுரம். ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். வாமன அவதாரத்தில் அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் அளந்து தனதாக்கிக் கொண்ட உத்தமனாகிய திருமாலினுடைய பெயரை பாடி நீராடி நாம் மணலால் செய்த பாவைக்கு மலர்களை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? உலகம் முழுவதும் மாதம் 3 முறை குறைவற்ற தீங்கற்ற நல்ல மழை பெய்யும். இதன் காரணமாக வயல்வெளிகளில் நெற்கதிர்கள் அழகாக ஓங்கி வளரும். அப்படி வளர்ந்திருக்கக்கூடிய நெற்கதிர்களின் ஊடாக கயல் மீன்கள் துள்ளி விளையாடும். குவளை மலரில் தேனை ருசிப்பதற்காக வந்த வண்டுகள் தன்னை மறந்து அயர்ந்து படுத்து உறங்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் குடம் குடமாக பாலை நிரம்ப தரும். என்றும் வற்றாத செல்வம் இந்த உலகனைத்தும் பெற நாம் இந்த பாவை நோன்பை மேற்கொள்வோம் வாருங்கள் என்று இந்த பாடலின் வாயிலாக பாவை நோன்பின் பயனை ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டுள்ளார். நன்றி.